தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள இறக்குமதி மணலை 6 மாத காலத்துக்குள் விற்பனை செய்து அதற்கான தொகையை ராமியா என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு வழங்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலேசியாவில் இருந்து சுமார் 55,000 டன் மணலை இறக்குமதி செய்த ராமியா என்டர்பிரைசஸ் என்ற தனியார் நிறுவனம் அதனை தூத்துக்குடி துறைமுகத்தில் வைத்துள்ளது. இந்த நிலையில் தனியார் நிறுவனங்கள் மணல் விற்பனையில் ஈடுபட தமிழக அரசு தடை விதித்தது. இது தொடர்பாக ராமியா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனிடையே இறக்குமதி மணலை ஆய்வு செய்த தமிழக அரசு அதனை வாங்க ஒப்புதல் அளித்தது. அதன்படி 10 கோடியே 56 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழக அரசு மீதமுள்ள 1 கோடி ரூபாயை மணலை விற்பனை செய்த பின்னர் வழங்குவதாக தெரிவித்தது. இந்த நிலையில் ராமியா என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கும் மணல் வழங்கிய ஜான் குரூப் நிறுவனத்துக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. மணலுக்கான பணத்தை கேட்டு இருதரப்பும் கூடுதல் மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இறக்குமதி மணலை 6 மாத காலத்துக்குள் தமிழக அரசு விற்பனை செய்து ராமியா என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு பாக்கி தொகையை வழங்குமாறு உத்தரவிட்டது.